நெல்லையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் நகர்ப்பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் நெல்லையில் 3 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் மீண்டும் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம், வண்ணாரப்பேட்டை டவுன், ரயில் நிலைய சந்திப்பு, சாலை உள்ளிட்ட இடங்களில் குளம் போல வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் அவதியடைந்தனர். இன்றைக்கி நைட்டு போட்டால் யாருமே காணோம். நான் லேட்டு தூத்தி ஒர்க் முடிச்சது மழை. சரி, நேற்று நான் ஸ்டே பண்ணிட்டேன். காலை பார்த்தா யாருமே காணோம். ஆனால் இன்றைக்கி காலையில் மழை பெய்யுது. ரொம்ப டேஞ்சர் சொல்லி உயிருக்கு பயந்து நான் மதுரைக்கு போய்ட்டு இன்னும் வேலை முடியலை. வேலை கிளம்பி நான் போயிட்டுருக்கேன். இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 60,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வெள்ளம் கரை புரண்டு ஆர்ப்பரிக்கிறது. பிரசித்தி பெற்ற குறுக்குத்துறை முருகன் கோவிலில் மண்டபம் வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர்ந்து வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்கள் ஆற்றில் இறங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மழை பாதிப்பு குறித்து அமைச்சர் KN நேரு, மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் நேரு, மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மழைநீர் உடனுக்குடன் வெளியேற்றப்படுவதாகவும் அடுத்த ஆண்டு மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இந்த மூலையில இருந்த கட்டணம் போட்டு நேரா கொண்டு போய் கடைசி வரைக்கும் கொண்டு சொல்லிட்டோம். பட்ஜெட் எது ஒதுக்கீடு பண்ணிருக்கோமா சார்? எத்தனை கோடியில கட்ட சொல்லிருக்காங்க? இல்ல, இது வந்து ஒரு 4-5 கோடி தான் வரும். அது உடனே சாங்ஷன் பண்ணிடுவோம். அது 4-5 கோடி மாநகராட்சி டிஎம்ஏ வந்திருக்காரு. உடனே சாங்ஷன் பண்ணி வேலை ஆரம்பிச்சுட்றோம். அடுத்த தடவைலாம் இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த ரோடையும் ரோடு போடுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். ரோடையும் போட்டுருவோம். தூர் வாரத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் ப்ரிகாஷனாக முன்னாலே தூர் வாரத்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். நெல்லை விக்ரமசிங்கபுரம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஓடை உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சில இடங்களில் வீடுகளின் சுவர்கள் இடிந்தும் மரங்கள் சாய்ந்து விழுந்ததாலும் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இதனிடையே நெல்லையில் 30 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் 20 ராட்சத மின் மோட்டார்கள் மூலமாக உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லையில் 250க்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.